சுட்டரிக்கும் வெயிலை கண்டால் பெரியவர்கள்தான் அச்சப்படுவார்கள். ஆண்டுக்காண்டு வெயில் அதிகம் என்றும் பேசிக்கொள்வார்கள். ஆனால் குழந்தைகள் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி மகிழ்வது இயல்பு. ஆனால் இப்படி குழந்தைகளை வெயிலில் விளையாட விடலாமா என்று பெற்றோர் தரப்பில் கேள்வி எழுப்பப்படுகிறது. இதற்கு பதில் காண்போம் இப்பொழுது. பள்ளி விடுமுறையை வீடுகளில் குழந்தைகள் உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். ஆனால் குழந்தைகளுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளோ ஏராளம். அதிலும் குறிப்பாக நகரங்களில் குழந்தைகளை வெயிலில் விளையாட அனுமதிப்பதே அரிதாகத்தான் இருக்கின்றது. சுட்டெரிக்கும் வெயில் உடலுக்கு உகந்தது அல்ல என்பதே பெற்றோர்கள் முன்வைக்கும் காரணம். ஆனால் உடலின் ஆரோக்கியத்திற்கு வெயிலில் விளையாட அனுமதிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி எதனால் இப்போ சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப ஜாஸ்தி வருதுன்னா, இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் என்னென்ன மாதிரியான நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. சின்ன குழந்தைகள் இப்போ சன்லைட் எக்ஸ்போஷருக்கே நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. ஸ்கூல்ஸில் இப்போ ப்ளே கிரவுண்ட்ஸே கிடையாது. அசம்பிளிங்கிற ஒரு செஷனே இப்போ ஸ்கூலில் இல்லை. சன்லைட் அவங்க மேலே படுற மாதிரி ஒரு செஷனே இப்போ இல்லை. சுட்டெரிக்கும் வெயிலில் குழந்தைகள் அதிக நேரம் விளையாடுவதால் உடல்நலம் பாதிக்கப்படும் என பெற்றோர் தரப்பு சொல்கின்றது. பிளேசஸ் இல்லை விளையாடுறதுக்கு, இல்லைன்னா அது பார்த்துக்கிறதுக்கு ஆளுகள் வேணும். எல்லாரும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், ஸோ நோபடி இஸ் டேக் கேர் ஆஃப் கிட்ஸ். அது ஒன்று. அப்புறம் சேஃப்டி இல்லாதது, அப்புறம் பிளேஸு இல்லை விளையாடுறதுக்குனாலும். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் தான் இருக்குது அவங்களுக்கு விளையாடுறதுக்கு. மீன், ஈரல், முட்டையின் மஞ்சள் கரு உள்ளிட்ட உணவுகளில் வைட்டமின் டி இருந்தாலும் சூரிய ஒளியின் மூலம் இந்த சத்து எளிதாக கிடைப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். குழந்தைகளை பெரிதும் பாதிக்கும் எலும்புருக்கி நோயில் இருந்து தப்பிக்க சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வைட்டமின் டி அவசியம் என்பது மருத்துவர்களின் அறிவுரை. இன்னைக்கு வளர்ந்துக்கக்கூடிய தொழில்நுட்பம் குழந்தைகளுக்கு எல்லா விதமான வசதியையும் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துருச்சு அப்படின்னாலும் கூட குழந்தைகள் வெயில்ல போய் உண்மையா ஓடி ஆடி விளையாடுற விளையாட்டின் மூலமா அவங்களுடைய உடல் நலம் இருக்கு அப்படின்றது எல்லாரும் மறந்துட்டு இருக்க ஒரு உண்மையா இருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் உதயசூர்யா.